இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய பிரச்சனைகளான நீட் நுழைவுத்தேர்வு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தும் சபாநாயகர் தொடர்ந்து விவாதம் நடத்த அனுமதி மறுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை தொடரை பொறுத்தவரையில் 18வது மக்களவை கூட்டத்தொடர் என்பது கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜூன் 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களில் மக்களவை உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழா நடைபெற்றது. 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தலும் ஜூன் 27ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையும் நடைபெற்றது. அந்த 3-4 நாட்கள் நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடர் என்பது சுமூகமாக நடைபெற்றாலும் அதன் பிறகு நடைபெற்ற அந்த நாட்களில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் நீட் நுழைவுத் தேர்வு என்பது வினாத்தாள் லீக்கான விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலர் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதம் நடத்துவதற்கு சபாநாயகர் மட்டுமல்லாமல் மாநிலங்களவை தலைவரும் அதற்கு அனுமதி வழங்காத ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறையை தொடர்ந்து இன்றைய தினம் 11 மணிக்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் சபாநாயகரும் மாநிலங்களவை தலைவரும் எங்களுக்கு அனுமதி வழங்காமல் இருக்கக்கூடாது, தொடர்ந்து நீட் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், மக்களவையை ஒத்திவைத்துவிட்டு நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் லீக்கான விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று மக்களவையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். அவையை ஒத்திவைத்துவிட்டு இந்த முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இதே சூழ்நிலையில் இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்துவதற்கு அனுமதிக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் 10:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மத்திய அரசுக்கு மட்டுமில்லாமல் சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவையினுடைய தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் இந்த போராட்டம் என்பது நடத்துவதற்கு எம்பிக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடர் என்பது காரசாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.